ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா, சாமை அரிசியை வச்சு எப்படி கிச்சடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம குக்கர் வச்சுருக்கோம். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை ஒரு 4 பீசஸ் போட்டுக்கலாம். அப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு 2 இலை சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒன்று நீட்டாக நறுக்கினது சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லா கீறி விட்டு போட்டுக்கலாம். நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். ரொம்ப பீசஸாக பச்சை மிளகாய் போட்டால் ரொம்ப காரமாக தெரியும். அதனால் இப்படி உடச்சி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கீறின மாதிரி போட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நான் துருவி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகணும். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த சாமை அரிசி வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இதில் ஒரு சத்து இருக்குது. அப்புறம் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவுது. உப்பு வந்து கல்லுப்பு நான் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த 2 வீலரில் வேலைக்கு போகிறவங்க, இல்லை வெளியே போகிறவங்க எல்லாருக்குமே வந்து முதுகு வலி வரும். அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. அப்புறம் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசமாக இருக்கும் இது. புதினா சேர்த்தோன்னா. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சாமை அரிசியை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் இதில் சேர்த்துக்கோங்க சமையலில். இப்போ நான் வந்து சாமை அரிசி வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 கப் எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 3 1/2 ஊற்றினா போதும். நல்லா உங்களுக்கு வெந்து வரும். தண்ணி வந்து 3 1/2 எடுத்துக்கலாம் அந்த கப்லேயே. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரம் மசாலா நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போதும் இது. ஏன்னா ரொம்ப காரமாக இருக்க வேண்டான்றது. அப்புறம் பட்டாணி வந்து நான் நைட்டே ஊற வச்ச பட்டாணி காலைல வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடியை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இது வந்து 3 விசில் வந்தால் போதும் இதுக்கு. இப்போ நம்ம மில்லட்ஸ் எது சேர்த்தாலும் சரி, 1 கப் எடுக்கிறோன்னா இந்த 3 1/2 தண்ணி ஊற்றினா போதும். இல்லை 4 எடுத்துக்கலாம். விசில் வந்து 3 விட்டாலே போதும். இப்போ நல்லா எடுத்து பார்த்தா நல்லாயிருக்கு, வெந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்மளுக்கு வந்து வெந்திருக்கு, நல்லா குக் ஆயிருக்குன்றதுக்கு.
எல்லா மில்லட்ஸும் இதே மாரி நம்ம அளவு வச்சு செஞ்சுக்கலாம். இது 3 பெர்சன்ஸ் சாப்பிடுற மாதிரி இருக்கும் அளவு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வீடியோக்களுக்கு பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.